ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராப்ளெக்ஸில் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டார்டிகாக்குள்ளே போயிட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வர போகிறோம். ஸோ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்கோம். அண்டார்டிகா மாதிரி இடத்துல சர்வை பண்ணணும்னா நமக்கு நிறைய கிட்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுவாங்க. நமக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போயிட்டு நமக்கு தேவைப்படுற எல்லா கீர்ஸை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலக்க வேண்டியதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்ஃபிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வச்சிருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுற குளிர் ஜாக்கெட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் பேக்கெட் இருக்கு. இது ஒன்று இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியாதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணும் எனர்ஜிக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாக்லேட் வச்சிருக்காங்க. சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டார்டிகா எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஓரளவுக்கு பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிளேஷியர்ஸ் இருக்கு, பென்குயின் இருக்கு, அங்கங்கே ஐஸ்பர்க்ஸ் இருக்கு. ஏன் போ பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்து போலாம்ப்பா. சவுத்து போல் சொல்கிற பேரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சாண்டா கிளாஸ் ஞாபகம் தான் பார்த்தீங்கன்னா வருது. இந்த தண்ணியில் விழாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாண்டி போனோமா அப்படியே எகிரி குதிப்பா. அங்கே போய் லேடராக வச்சிருக்கானுங்க. நமக்கு முன்னாடி போகிறானுங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம எதுக்காக அவனுங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆபத்துங்க இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஏறப்போ சரைக்கி விழலாம், திடீர்னு மேலே பார்த்தீங்கன்னா பனி பரலாம் உருந்தோட விழலாம். அந்த மாதிரி ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு முன்னாடி 2 பேர் போகணும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்கோம். மாஸ்டர் பிளான். நான் வேணுமே தான் அவங்களை ஓட விட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். எப்படி நம்மளோட புத்திசாலித்தனம். சரி, இப்போ அடுத்து எங்கே போனோம்? ஏமே என்னடா இது, இந்த இடத்துல போய் லேட்டரை வச்சிருக்கீங்க. நல்ல வேலை பார்த்தாங்க. அந்த கீழே இருக்க தண்ணியில் நம்ம விழுந்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் போயிடுவாங்க. லைஃப் வேற பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. கச்சப்பாயிலுங்க. அப்படியே மேலே எல்லோ எல்லோ படே எல்லோ வா முடியல. இப்போயே பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டுது. நான் நின்ட்டானுங்க. ஓ, நம்ம போன எதிர்பார்க்குறானுங்களா? அடா பாவீங்களா, நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் என்ன கோத்து விட பார்க்குறீங்களா? சரி நானே போகிறேன். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் போகிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளும் போவோம். சீக்கிரம் வடா மண்டபையில் கீழே விழுந்துடாத. ஐயோ, அவனை பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்திருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லேடர் மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். அங்கேடா இது ஏதோ கைத்து கட்டில மாதிரி லேடரெல்லாம் கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. டேய் யாரா நீங்க? இந்த வேலையை பண்ணதுக்கு இந்த இடத்துல என்ன வழியாச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம்ல. இப்போ இதில் கீழே விழா மேலே போனோமா? ஓகே, அவன் போயிட்டான். அவன் போன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா போக வேண்டியதா. அப்படியே மெதுவா. ஏய் இவன் யாருங்க, நம்மளுக்கு பூச்சி கீழே தள்ளி விட்டுருவான் போல இருக்கே. ஒன்று போடா இல்லை வழியை விட்றா. யாரா நீ சில மாதிரி நிற்கிறா? எப்பா போயிட்டான். இவனுக்கு கூட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. நான் தனியாகவே வந்திருக்கலாம் போல இருக்கு. அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லேட்டர் மேலே இன்னொரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குகை வேற இருக்கு. என்ன பண்ணுறா, பாத்ரூம் கீத்ரூம் போறானா? டே மடையா சீக்கிரம் போடா, எனக்கு முன்னாடி போயிட்டு என்ன ட்ராப் வந்தா சொல்லிட்டு பார்த்தா இவனுங்க வேற நம்மளை விட மெதுவாக போயிட்டு இருக்கானுங்களே. இங்கே நாங்க இவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருக்கானுங்க. ராயல் அசென்ட் அப்படின்னா யாருக்கு தெரியும்? அந்த பூட்டை அவுக்க முடியுமா? ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் ஒரு 1 டைம் ஆச்சு முடிச்சிருக்கணுமா. முடிச்சிருந்தாதான் பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா போக முடியுமா. ஓகே, பார்த்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து. சீக்கிரம் போங்கடா. டேங்கப்பா, இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி சொல்லிட்டு. அதாவது இந்த பனிப்பாறைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உருங்கி பார்த்தீங்கன்னா கீழே வருது. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஆஹா, அதை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்படியே மெதுவா. ஸோ அண்டார்டிகா பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சா பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எனக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சின்ன வயசு ஸ்கூலில் படித்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஐயோப்பா, என்னங்க இது, தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிடுச்சிங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜம்ப்பு. இங்கே வந்து யாருக்கிட்ட என்னடா அங்கே லேடர்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரா. இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கா. போடா. ஏன்னா உங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து போனோம். இப்போ இந்த லேடர் வேற பார்த்தீங்கன்னா கீழே இல்லாமல் ஜம்பிங்க போடணுமா. எங்கே போகித வானம் அங்கே போகிற நாமும் படே அண்டார்டிகா பெண்மணியிலே வெண் சரக்குது கொஞ்சம். நீ பெண்குயினா இல்ல பெண் டால்ஃபினா என்று குழம்புது கொஞ்சம். நீங்க லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கூடுதலமான பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதுக்கு மறக்காம லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. எங்க இது ஐசி லேடராங்க. இது லேடர் மேலே நிற்க முடியாத ஒலிக்கி விட்டுருமா? நான் கூட நம்ம பாடின பாட்டு தான் ஒலிக்கி விட்டான்னு நினைச்சேன். ஐசி லேடர் போல இருக்காது. போடாடே ஏன்டா ஏன் மூஞ்சியை பார்த்துன்னு கிடக்குற? யாருங்க இவனுங்க போக மாட்டேன்றானுங்க, வழியே விட மாட்டேன்றானுங்க. ஒரே பனிமூட்டமாக இருக்குது. என் கண்ணுக்கு வேற பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. அங்கங்கே வேற பார்த்தீங்கன்னா
பள்ளமா இருக்கு. அப்புறம் மண்டையில் ஹெல்மெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கண்ணாடி இருக்கு. நம்ம வேணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை பார்த்தீங்கன்னா மூடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் இல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாக்குள்ளே போகிறோம். இந்தியன் ஃபிளாகை பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கெத்தை காட்டிட்டு பார்த்தீங்கன்னா வரும். வருது விலங்கு வெங்கை வெளியே வருது. இப்போ அடுத்து எங்க போனோம், இவ்வளோ பெரிய பொல்லம் உள்ள விழுந்தா என்ன ஆகிறது, எப்படி மேலே ஏறி வரணும் கூட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த மண்டப்பையை பார்த்தீங்கன்னா அப்படி போகிறான், இவனையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நீங்க நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோம். ஒருத்தர் தாங்க நம்ம கூட இருக்கான், இவன் வேற யாருங்க. அப்போ அந்த இன்னொருத்த என்னன்னா காலி ஆகிட்டான் போல இருக்கு. இல்லை ஒரு பிரச்சனைனா இப்போ நானே காலி ஆனாலும் சரிங்க, கேமோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. செக் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவ்வளோ கஷ்டமான கேமு. இதுக்காகச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ குறித்து சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. இந்த இடத்துல போய் லேடர் வச்சிருக்கானுங்க. ஆனால் லேடரில் பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் ஏறணும் தெரியலையே. சரி இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்படி ஏறுறானுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். ஆனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, வழி கிளிக்கி விட்டுறப்போ சொல்லிட்டு. எஸ் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஏற வேண்டியதுதான். இப்போ இவனுக்கு 2 பேரும் தாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பலியாடுங்க. முன்னாடியே ட்ராப் இருந்தால் இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லணும். வந்த எடா என் காடு போடு, வந்த எடா என் காடு. என்னடா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கயிறை கட்டி விட்டுருக்கீங்க, ஸ்லிப்பாகி கீழே வந்து என்னடா இருக்கு. இப்போ பார்த்தீங்களா நம்மளை கோத்து விட்டானு இவனுங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாம. ஏன்டா இங்கன்னா சர்க்கஸ் வித்தியாடா காத்தணும்னா, அடா பாவீங்களா, சர்க்கஸ்ல காட்ட வேண்டியதுலாம் இந்த கேமில் காக்கிட்டீங்களா டே மனுஷனா நீங்களா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான், அவன் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரான். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டான். சரியா வர இருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா குதிப்போம். வாங்கடா டே சீக்கிரம் வாங்கடா, நீங்க தான்டா என்னோட பலியாடுங்க. இப்ப பாருடா அப்படே வந்த என் காடு நீ தான் பலியாடு மாமே. ஐயோ வேணாம், எனக்கு வேற பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பாடி மேலே இருக்க ஐஸெல்லாம் கீழே உள்ள வச்சிருவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேற பார்த்தீங்கன்னா பயமா இருக்குங்க. அது என்னங்க, எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அடுத்த கேம்பை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பாயிண்ட் இருக்கும். சீக்கிரம் வாடா. இப்போ இந்த ஒரு தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே போனாலே போதுங்க. தலை விடுதலை விழிகளில் பாரடா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே இப்போ தலை ஜித்தோம் விவேகம் படத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இப்போ நானும் பண்ணுறேங்க. இப்போ அவன் போயிட்டானா அடுத்து நானும் குதிச்சிடுறா கைப்புள்ள யஹோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேடர் அந்த ஒரு லேடருக்கு ஜம்பிங் போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, காலியானதுனால பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. சரி அங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தால் அதுல இருட்டிருச்சு. பகல்லையே நமக்கு தக்கிட்டோம், ராத்திரி வேற என்ன ஆக போகுது தெரியல. எப்போ ஒரு போய் லேடரை தாண்டிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த லேடரை தான் நான் பார்த்தீங்கன்னா விழுந்து வாரன புடுறா எப்போ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இந்த நம்ம மண்டையில மேலே ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டில் இருக்க லைட்னால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணு தெரியுது. இல்லைனா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எங்கேயா போய் உளுந்து வர வேண்டியதுதான். சரி படுத்து எங்கே போனோம், இங்கே ஏதோ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வச்சிருக்கானுங்க. இது உடஞ்ச பழமா இது. சரி அந்த கட்டை மேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். லொச்சக் அப்பச்சக். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஜம்ப்பு. சீக்கிரம் ஐயோ என்னடா இது மானவரியா உடஞ்சிருக்கு. யோப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோம். யாரா கோமாளி நீங்க நிற்கிற, அவன் யாருன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. யாரா இருந்தாலும் நமக்கு என்னங்க, நம்ம பேசிக்கினே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம்பை பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம். இப்போ இந்த வார தாண்டணுமா, பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அப்படியே ஒன்று இங்கே ஒன்று எவன்டா அது எங்க நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க நம்ம கோசம் பார்த்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2 பேரை கூப்பிட்டு வந்தோம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டா, இன்னொருத்தன் தான் உயிரோட இருக்கா. யோப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்ல சேவை போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் காலியான இந்த இடத்துல தான் வருவோம். இப்போ சட்டு போட்டு இந்த டேங்க்ல இருக்க வாய் வேற உளறிச்சு. இந்த கேம்ப்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் பேக்ல தூக்கி போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம்பை நோக்கி பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான். ஆல்ரைட் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட்ஸில் வந்து ஸ்பைக் வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என் காலில் பாருங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வச்ச பூட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேம்போட டென்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிது. என்னடா இது கீழே தள்ளுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குதுங்க. அந்த காற்றை பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிட்டு நம்ம போனோம் போல இருக்கு. எப்பா 2 லேட்டரை பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா. இப்போ இங்கேருந்து இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கை போட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருந்துட வேண்டியதுதான். ஐயோ யாருங்க இவனுங்க. ஸோ இந்த கேம்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தண்ணி பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 2 தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட் எடுத்துட்டோம். செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஃபுல்லாகிருச்சு. அப்புறம் அந்த கேம்புக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கிட்டலாம் இருக்குல்ல, அந்த கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைக் வச்ச ஷூவை பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க. அவ்வளோதான். சரி இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டி போர் அடிக்க வேணாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசம் நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கோசம் இவ்வளோ பார்த்து பண்ணுறல, நீங்கள் பதிலுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண சொல்லி நான் கேட்க போகிறேன். வேற நாங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். வேறு எதாவது பெருசாக வந்து கேட்க போகிறது இல்லை. அப்படியே ஜம்பிங் அப்படி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவோம்.
ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டை முன்னாடி அமைச்சிட்டு அவனை பலியாடா யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா அந்த பைப்புல வந்து நம்மளை வச்சு டெஸ்டிங் பண்றாங்க. டெஸ்டிங் பார்த்துட்டா டேய் மட்டையா பா இந்த சூரியன் வேற பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை கூசுதுங்க. சமையா பார்த்து இது வேற காலவாரி விட்டுறோம் போல இருக்கு. அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம்னு தெரியல. என்ன என்ன ஐட்டங்களோ போடு அண்டார்டிகா வெளியே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அல்லி சென்றால் ஆசை தீரும். ஸோ அப்படியே பாட்டு படிக்கினே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐசி லேட்டரை தாண்டிட்டேன். சே எங்க கஷ்டமான ஐசி லேட்டரை தாண்டிட்டேங்க. இந்த லேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓடிட்டேன். என்னத்த சொல்ல ஏய் என்னடா நினைக்கிறீங்க கைஸ் வாட்ஸ் ராங் வித் மீ? ஏன் 2 வாட்டி கீழே விழுந்தேன்? ஐயோ 2 வாட்டி கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வேறு பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன் 5%. லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட பொறுமையை நான் இழந்துட்டேங்க. டேய் என்னடாச்சு உனக்கு ஒழுங்கா ஜம்ப் பண்றா இப்படிலாம் பண்ணா உனக்கு வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுவானுங்கடா. யோபா வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க சொன்னே ஜம்ப் பண்ணிட்டாங்க பைப்புல. இல்லைன்னா என்ன ஆகுறது? யோபா பாப்பாப்பா முடியல. நல்லா வேலை கீழே வந்தா திருப்பி அந்த கேம்ப்லேருந்து விடாம இங்கேருந்து கண்டினியூ பண்ணானுங்களே. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷம். இப்போ அடுத்து எங்கே போனால் என்ன எதுனே தெரியலையே. ஏதோ பார்த்தீங்கன்னா கால் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா போக வேண்டியதுதான். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. ஸோ இந்த அண்டார்டிகாவில் ஏற போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான பாட்டெலாம் போய் ஞாபகம் வருதுங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இப்போ பிரச்சனை என்னன்னா நான் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஹைட்டாக வந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ரைடி தப்பானாலும் சரிங்க நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வரணும். இவனுங்க வேற அங்கே கட்டையே வச்சிருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜம்ப் பண்ணிட்டு வர போகணுமா? நம்ம கூட ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாங்க. அந்த வீணா போனோம் எங்கே போனான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவனையாச்சும் முன்னாடி அமைச்சு வச்சிருக்கலாம். சரி தன் கையே தனக்கு உதவி. இப்போ நாம பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு போக வேண்டியதுதான். அப்படியே ஒரு ஜம்பிங்கு அப்படியே இங்கே ஒரு ஜம்பிங்கு. ஆல்ரைட் இங்கே ஒரு குகை பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே என்ன போட்டிருக்கானுங்க அபேண்டன்டு சேஃபு. அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகக்கூடாது லெஃப்ட் சைடு தான் சேஃப்ன்றானுங்க. நீங்கள் என்னடா சொல்கிறது? நான் ரைட் சைடு தாண்டா போவட்டே மாட்டையா என் பின்னாடி ரைட் சைடு வா. என்னங்க அவன் நம்ம முன்னாடி ஓடி போயிட்டா. டேய் நில்றா வர தண்ணி குடிச்சிட்டு. நம்மளோட அவன் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க. அப்படி அந்த அபேண்டன்டுக்குள்ளே என்னதான் இருக்குது? யாரா என்னையே கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறது. இது கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ரூட்டாக தான் இருக்கும். புடுறா அந்த லேட்ரை அப்படியே கீழே இறங்கடா. போடுறா வந்த இடம் என் காடு. இங்கே நிஜமாவே வழி இல்லைங்க. அவன் உண்மையை தான் போட்டிருக்கான். நம்ம தான் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வந்துட்டு வச்சா ஒரே அசிங்கமாக போச்சே. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி விடுங்க. இதெல்லாம் வீரன்கள் வாழ்க்கையில சாதாரண விஷயம். அபேண்டன்ட் போட்டாலும் போய் உங்களுக்கு கோசம் தான் பார்த்தீங்கன்னா உள்ள போய் காமிச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்திருப்பேன். இதுக்காச்சும் மறக்காமச்சு லைக் மோட போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கடா. இவன் வேற பார்த்தீங்கன்னா நம்மள அசிங்கமா திட்ட போறா கூட கூட்டு வந்தவன் வேற. அங்கே தான் அபேண்டன்ட் போட்டிருக்காங்க. அப்போ ஏன்டா உள்ள போன சொல்லிட்டு என்ன நின்ட்டா. ஓ நம்மளை பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறான். ரைட்டா ரைட்டு. சரி நானே போறேன் விட்டு தோலை குதிச்சிடுறா கைப்புள்ள. ஏமே நம்ம ஜம்பிங் பண்ண போறோம். ராத்திரி நம்ம எங்க இருட்ட போகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. டே மொட்டையா சீக்கிரம் ஓடியா ராத்திரியாக போகுது. வந்துட்டானா எப்பா வந்துட்டாங்க. இது என்னன்னு தெரியுதா? நம்ம அம்பேட்டன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போனோம் பார்த்தீங்களா? அந்த வழிங்க இது. ஆக்சுவலாக அந்த பக்கம் வழி இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம் வருது. நம்ம இந்த சைடு வந்தது நல்லது. ஓகே இப்போ இந்த லேடர் வேறு நம்ம பார்த்தீங்கன்னா பிடிக்கணுமா? டே மட்டையா முதல்ல நீயே போன பின்னாடியே வர. இங்கே என்னங்க போக மாட்டேன்றா. சரி நம்மளே பிடிப்போம். என்னடா இது வலிக்கிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒரு ஜம்பிங். ஐயோப்பா ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லு. என்னது ஒன்றுமே தெரியல. இவனுக்கு வேற பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஓட வரானு. டேய் யாரா நீங்கள் இங்கே பல்லைகளை வந்து எனக்கு வேற பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 கேம்ப் தாங்க இருக்குது. 4 கேம்ப் நம்ம பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம்னா இந்த அண்டார்டிகா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிடுவோம். அங்கே போயிட்டு நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்பை பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கேம்பை நோக்கி நம்மளோட பயணத்தை பற்றி தொடங்கியிருக்கோம். எஸ் இதுதான் 2வது கேம்ப்னு நினைக்கிறேன். என்னது கேம்ப் இல்லையா வண்டியா? எங்க இந்த இடத்துல வண்டி தரான்றானுங்க. என்ன வண்டியா இருக்கும்? சரி இந்த பட்டனை பற்றி நமக்கு பார்க்கலாம். ஸ்னோ மொபைல் ஸ்பேன் பண்ணி பார்ப்போம். ஓ இந்த வண்டியா? எங்க இதுக்கு பேர் ஸ்லெட்ஜ் என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ மொபைல் கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்குங்க உண்மையிலே ஓட்டுறதுக்கு. டே மட்டையா சீக்கிரம் ஒரு வண்டி எடுத்துருவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட ஒரு ரேஸை வந்து ஓட்ட வேண்டியது தான். புயலுக்கே புட்டா இந்த சிஎம்டிஏ கேட்டை இப்போ எப்படி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போகிறோம் பாருங்க. ஆனால் இவனால நம்ப முடியாதுங்க. போகிறவள பார்த்தீங்க இந்த பள்ளங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோண்டி வச்சிருப்பானுங்க. உள்ளே போய் வண்டியை விட்டோம். நம்ம கதை முடிஞ்சுது சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பள்ளம். உள்ள வண்டி விட்டுருந்தா என்ன ஆக்குறது வண்டியை. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இருட்டிக்கிட்டு இருக்குங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா போயே தீரணும். ஏதோ போர்டு போட்டிருக்கானுங்க. அதாவது பார்த்து போங்க இது ஹெவிலி கன்ஸ்ட்ரக்ஷன். அதான் இப்போ பார்த்து கிராஸ் பண்ணுங்க ஸ்லோவாக ஓட்டிட்டு போங்க சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான்.
அவனே போட்டிருக்கானா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போவோம். நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மண்டை பையன் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறான். அவனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போக வேண்டியது தான். ஐயோ இருட்டிச்சுட்டே மாட்டையா, சீக்கிரம் போடா. சும்மாவே பார்த்தீங்கன்னா உண்மையே தெரியல, இந்த இருட்டை வேற செஞ்சிருச்சா என்ன போதும். சரி எவ்வளவோ பண்ணிட்டு இதை பண்ண மாட்டோமா. நம்ம கூட வேற அந்த பைப்பில் வேற பார்த்தீங்கன்னா கிட் இல்லாமல் வரான்னு நினைக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட் எதுவுமே இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா வரான். அவன் எப்படி சமாளிக்க போகிறானோ இதுக்கு மேலே அவன் நம்பி பார்த்தீங்கன்னா பிரோஜனம் இல்லை. தன் கையே தனக்கு உதவி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா போக வேண்டியதுதான். எங்க அங்கே தூரத்தில் நம்ம வெள்ளையாக இருக்குங்க, அது வேறு என்னன்னு தெரியல. கிட்ட போய் பார்க்கலாமா. எங்கே போகிற வானம் அங்கே போகிற நாமும். யாரா நீ? என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடி வரேன்னா பனிக்கரடி வருதா? எதுக்குங்க வளரி அடிச்சுட்டு ஓடி வந்தா? எப்படி முதல்ல என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டு போறீங்களா? இருக்கடா வர எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அங்கங்க பள்ளமா இருக்கும் சொல்லிட்டு இல்லை நானும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். ஏய் வாட்ஸ் இட், வெயிட் அ மினிட் இருங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். அட பென்குயினு ஜூ இங்க பாருங்களேன், பென்குயின்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க. அண்டார்டிகானாலே பார்த்தீங்கன்னா பென்குயின் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பென்குயின் ரசிக்கலாம் டைம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வந்த வேலையை சட்டு புடுன்னு பார்த்தீங்கன்னா கவனிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கேம்புக்கு தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். பறந்தே தீர்றோம். ஏன்டா ஏன் போறீங்களா? இருடே டாப் கிட்ட போட்டு வர. எனக்கு ஸ்பீடாக போகிறது பிரச்சனை இல்லைங்க. எங்கேயாவது பள்ளங்கிலேருந்து உள்ளே போய் ஊந்துருவோமோ சொல்கிறா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐயோ என்னடா இதுக்கு மேலே வண்டி போகக்கூடாதா? என்னடா இந்த இடத்துல சைன் போர்டில் வச்சிருக்கானுங்க. சரி இறங்கிடுவோம். இதுக்கப்புறம் எங்கே போனோமே தெரியல எனக்கு. இங்கே ஏதோ ஏரி மாதிரி இருக்குது, சீகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கானுங்க. எவன்டா அது இந்த ஏரியில் கைத்தை கட்டி விட்டுது? பேசாமல் உள்ளே இறங்கிதான் பார்த்துடலாமா? சரி நான் அண்ணன் முடின்னு பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 42 லைஃப் தான் இருக்குது. லைஃப் போச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். போகலாமா வேணாமா? மந்த பையன் வேறு போக மாட்டேன்றான். சரி நம்மளே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுவோம். ஏங்க லைஃப் போகலங்க. அப்போது இதுதான் வழியா? அதாவது இந்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு போனோமாங்க. அட்டா போவீங்களா, இந்த கயிறை ஃபாலோ பண்ணிட்டு போனோமா? நம்ம மண்டைக்கு மேலே உண்டையா இருக்குது பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக அதுதான் நம்மளுடைய ஆக்சிஜனுங்க. அந்த ஆக்சிஜன் மட்டும் ஃபுல்லாக காலியாச்சு. தண்ணிக்குள்ளேயே நமக்கு பார்த்தீங்கன்னா சமாதி கட்டிடுவாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா வரணுமா? டேய் போகடா, திருப்பிலாம் என்னால் வண்டிலாம் ஓட்ட முடியாது, பென்குயின் கூடலாம் பார்த்தீங்கன்னா வர முடியாது. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிளாஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு தண்ணிக்குள்ள வந்தனே பாருங்க. நம்ம பைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காகல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடிட்டான். டேய் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறா, ஒன்றுமே தெரிலடா. எங்க சின்னாங்க இது கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. அந்த லைட்டுன்ற பாரு கயிறோட மோனா இருக்கு பார்த்தீங்களா, அது லைட்டாக க்ளோ ஆகுது. அந்த க்ளோ வச்சு அவனை முன்னாடி போகிறானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை வச்சுனா நான் பார்த்தீங்கன்னா குத்துமதிப்பாக பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கேன். இந்த ஆக்சிஜன் வரும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குன்னு தெரில. டே மண்டை பசங்களா சீக்கிரம் போடா, ஆக்சிஜன் வேறு கம்மியாக இருக்குடா. என் தெரிஞ்சு வெளியே வந்துட்டோமோ. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா போக முடியாது. அப்போ இன்னும் உள்ளே பூந்து போடுமா? செதா தண்ணிக்குள்ளேயே சமாதி கட்டுவானுங்க போல இருக்கே. நீங்கள் ஒன்று மட்டும் நம்மளோட வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாத்தையும் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் தான் கைத்தை கட்டி விட்டுருப்பீங்க. டே எவங்க இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டி விட்டு போயிருப்பான் நாசமாக போனவன். வழி கிடச்சிதா எங்கே என்ன ஐட்டங்களோ அண்டார்டிகா உள்ள ஏரினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். எவ்வா நம்ம பாடின பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டோங்க. அடுத்த கேம்ப் கொண்டு போனால் போதுங்க. இங்கே மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எப்படி உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை சூரிய உதயத்தை காமிச்ச பார்த்தீங்களா? இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம இருந்துச்சுன்னா லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம்புக்கு வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மள வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணா பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போட கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஒரு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டைம் கிடைச்சா நம்ம சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. டேக் கேர். வரட்டா.